பார்ந்த ஸ்ரீ வேலவன் ஜோதிட நேயர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் அடியேன் ஜோதிட ஆராய்ச்சியாளர் காஞ்சிபுரம் ஏகாம்பரத்தின் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற விஷுவாவசு ஆண்டு ஆவணி 22ஆம் நாள் 7/9/25 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீ ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது. கிரகணமானது ஞாயிற்றுக்கிழமை இரவு சுமார் 9:57 தொடங்கி நடு இரவு 1:26 முடிவடைகிறது. இந்த சந்திர கிரகணமானது நமது இந்தியாவில் பரிபூரணமாக தெரிகின்ற காரணத்தினால் நாம் அனைவரும் தோஷத்துக்கு உள்ளாகின்றோம். சந்திர கிரகணமானது கும்பராசி மண்டலத்திலே நிகழ்கிறது. சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற பொழுதே இந்த ராகு பகவானின் வெளிவட்ட நிழலானது அவர் மீது படுகின்ற காரணத்தினால் சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரக்காரர்களும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பரிபூரணமாக கிரகணம் நிகழ்கின்ற காரணத்தினால் புரட்டாதி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரக்காரர்களும் அதற்கு அடுத்தாற்போல் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் அனைவரும் கண்டிப்பாக சாந்தி பூஜையை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கும்பராசி மண்டலமானது காற்று ராசியாகும். அங்கு ராகு பகவான் விஷத்தன்மையுடன் இருக்கின்ற காரணத்தினால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே காற்று ராசியான மிதுன ராசியிலேயே ராகு பகவான் பயணம் செய்த பொழுது கொரோனா என்ற கொடுமையான வைரஸ் நம்மையெல்லாம் தாக்கி பெரும் துன்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ராகு கிரகஸ்த சந்திர கிரகணத்தின் போது சந்திர பகவான் பாதிப்படைகின்ற காரணத்தினால் சந்திர பகவானின் காரகத்துவங்களான நீர், உணவு, பயணங்கள், நமது மனநிலை மற்றும் உடல்நிலை, தாய்மையடையும் தன்மை, திதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் சிம்மராசி மண்டலத்திலே சூரிய பகவான் பயணம் செய்கின்ற காரணத்தினால் அது அரசு மற்றும் அரசியல் சார்ந்த வீடுகளாக இருக்கின்ற காரணத்தினால் நாட்டில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்கள், அரசு பிரமுகர்கள், அரசு உயர் அதிகாரிகள் எல்லாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற பொழுது உணவுகளை நாம் பெருமளவு தவிர்த்துவிட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணிக்குள் நாம் அனைவரும் உணவருந்தி விட வேண்டும். இதில் கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள், குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற தன்மையில் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசி மண்டலம் என்பது இந்தியாவில் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களை குறிக்கிறது. நமது தமிழகத்தில் பார்க்கின்ற பொழுது சேலம் மாவட்டத்தின் தெற்கு பகுதியும், திருச்சி நாமக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளும், கரூர் மாவட்டத்தின் மத்திய பகுதிகளாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் மோகனூர், ஆத்தூர், அர்க்கனூர், நைனாமலை, கொல்லிமலை, திருச்செங்கோடு, கஞ்சமலை, கபிலமலை, அரூர், நாமகிரிப்பேட்டை, மங்களபுரம், வீரக்கனூர், எருமைப்பட்டி, சூரமங்கலம், நல்லூர் மற்றும் திருப்பத்தூர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளாகவும் இந்த பகுதிகள் அனைத்தும் கும்பராசி மண்டலத்தில் வருகின்ற காரணத்தினால் இந்த இடங்களிலெல்லாம் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாகவும் பார்க்கப்படுகிறது. கிரகணத்தின் போது நாம் மௌனமாக ஜபம் செய்வது அல்லது மந்திர ஜபங்களை ஜெபிப்பது போன்ற காரியங்களை செய்யலாம். இது நடு இரவு காலமாக இருக்கின்ற காரணத்தினால் அமைதியான முறையில் நாம் உறங்கிவிட்டு அதிகாலையிலே எழுந்தவுடன் குளித்துவிட்டு பிறகு அவரவர் காரியங்களை தொடங்க வேண்டும். அதன் பிறகு சமைத்த சூடான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். பிறகு ஆலயங்கள் சென்று இறைவனை தொழ வேண்டும். அதன் பிறகு நமது முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணங்களை தர வேண்டும். மேலும் அந்தணர்களுக்கும் குருமார்களுக்கும்
அவரவர் முடிந்த வகையில் தான தர்மங்களை செய்து அவர்களிடம் ஆசி பெற்று நம்ம தோஷங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவியுங்கள். அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இந்த சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படியும் உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.